கேம் ஓவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். முதலாவது என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எங்களுடைய சேனல் சார்பாக, எங்களுடைய பார்வையாளர்கள் சார்பாகவும், இறந்த அனைத்து சகோதர சகோதரி குழந்தைகள் அனைவருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வேதனையான ஒரு நாள். அதே போல இந்த இரு சாராரும், இப்போ இதில் முதலாவது நான் ஒரு விடயத்தை ப்ளே பண்ணுறேன். என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம், மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? இப்போ இதுல ஒரு பக்கம் இவங்க செலக்ட் பண்ற இடத்த கொடுக்கல அப்படின்றது இவங்களுடைய பக்க குற்றச்சாட்டு. ஆனா எந்த ஒரு விதிகளையும் கடைபிடிக்கல அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அந்த பக்கத்தில், அதிகாரிகள் மட்டத்தில். அதே போல் கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது அப்படின்ற ஒரு சோகமான தகவலையும் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. சிறிய வயசு குழந்தை, அதாவது 1.5 வயசு குழந்தையிலிருந்து 75-65 வயசு மூதாட்டி வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. 1.25 வயசா 1.25 வயசுன்னு போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 4ல் 3 பங்கு 1.25 வயசு. அழக்கூட முடியாமல் கரூர் நெரிசலில் தனது 1.25 வயது மகனை பறிகொடுத்த காது கேளாத வாய் பேச முடியாத தாயா இடிந்து போய் நிற்கும் காட்சி. இதில் அந்த தாய் கூட கொண்டு போகலை, கொண்டு போனது குடும்பத்தில் மற்றவங்க ஒருத்தர். எல்லா உயிரும் போயிடுச்சு, எதுவும் இல்லை. அது அந்த 2 குழந்தைங்களோட அம்மா. இது இவங்க அடுத்த 2 பிள்ளைங்க. ஆனால் எனக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான், இந்த பிள்ளைங்களுக்கும் அரசியலுக்கு என்னங்கடா சம்பந்தம்? முதல்ல விஜயை பிடிக்கிறீங்களோ யாரை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் தாய் தகப்பனை பிடிச்சி முதல்ல உள்ளே போடுங்க. இந்த பிள்ளைக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? சரி, அதுதான் விஜய் அரசியலையே விட்டுட்டு இல்லையா, இந்த பச்சை பிள்ளைக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அரசியல், அதாவது பட நடிப்பை ஃபுல்லாகவே விட்டுட்டு, நான் படம் நடிக்கலை, எனக்கு 100 கோடி 150 கோடி சம்பளம் வேணாம், எனக்கு படம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்போ விஜய் அரசியலில் இறங்கினா, அப்போ அவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டும் பாருங்களேன்டா. ஏன் திருப்பி மறுபடியும் செலிபிரிட்டி ஆக்குறீங்க? ஒரு அரசியல்வாதி அவர் வாராருன்னா அவர் என்ன பேசுகிறாருன்றதை கேளுங்க. நல்லது பேசினா ஆதரிங்க, கெட்டது பேசினா இல்லை அவர் பேசுகிறதுல
செயல்முறைகள் சரியா இல்லை, இவர் நாட்டை திருத்த மாட்டார், நாட்டை கட்டி எழுப்ப மாட்டார் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா விட்டு போட்டுட்டு வேலையை பாருங்கள். யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் மறுபடியும் செலிபிரிட்டி ஆக்குறீங்க? இப்போ விஜயே வேணாம், அரசியல் வேணான்னு தானே விட்டுட்டு அந்த படம் நடிக்கிறது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு தானே செலிபிரிட்டியாக இருந்து இப்போ அரசியல்வாதியாக வரார். வந்து அதை மட்டும் பாருங்க. அதே மாதிரி தளபதி விஜய் படத்தில் பேசுகிற மாதிரி நிஜ அரசியலில் பில்டப் மட்டும் பேச முடியாது. நிறைய விடயங்களில் பகுப்பாராய்வு தன்மை இருக்கணும். ஒரு செகண்ட் போதும் மொத்தமாக அப்படியோ கிளாப்ஸ் ஆகிரும். எவ்வளோ பெரிய கோட்டை கட்டி வச்சாலும் சரி, மொத்தம். அதனால சிந்திச்சு செயல்படுங்க. அரசியலில் பேசுறதும் சினிமாவில் பேசுறதும் ஒன்று கிடையாது. இதான் இது மாதிரி. இலங்கை அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். கச்சதீவெல்லாம் பிடிச்சிக்கலாம். அப்புறம் முதல்ல இடுப்பில் இருக்கிற கச்சை ஆகுறாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி மக்களும் சிந்திச்சு செயல்படுங்க. அரசியல்வாதியாக பாருங்கள், செலிபிரிட்டியாக பாருங்கள். அந்த இதில் ஒரு போஸ்ட் ஒன்று நான் பார்த்தேன். எனக்கு புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. சரியா? கடைசியில் அங்கே இறந்து போய் கிடக்கிறவங்கள தூக்கிட்டு போகிறது தோளில் சொந்த புருஷன் தான். விஜய் வந்து தோளில் தூக்கிட்டு போகலை. சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாருக்குமே இது நல்ல ஒரு பாடம். செல்ஃபி பைத்தியங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இது. ஆனால் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைத்தும் குடும்பங்களுக்கு மனதுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும் எல்லாம் இறைவன். சொல்ல வார்த்தை இல்லை. சிந்தித்து செயல்படுங்க. முக ஸ்டாலினும் கொஞ்சம் ஏதோ எல்லாம் பேசியிருக்கிறார், அதையும் பாருங்க. கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலலை. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம். நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன். இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும்போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும் என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. எனவே நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன். மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது. மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளில் முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு. இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும்
நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. நன்றி.